சாமியார் உங்களை பற்றி நல்லதாக பேசினா அரசியல் தப்பு கிடையாது. பட் அதே சாமியார் உங்களை பற்றி எதனா தவறாக பேசிட்டா உடனே சாமியார் எப்படி அரசியல் பேசலாம்னா, அப்போ எப்படி ஜக்கி அரசியல் பேசலாம்? ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாழ்க்கையில் அரசியல் நம்மளை சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் சாமியார் ஃப்ராடோ இல்லையோ அவர் பேசுனதுல நியாயம் இருக்கிறது. ஆனால் ஒன்று அவர் டைரெக்டாகவே அட்டாக் பண்ணியிருக்கலாம் விஜய். இட்ஸ் ஜஸ்ட் நாட் கரூரில் மட்டும் சாவலை, அந்த விக்ரவாண்டியோ அதோ அந்த ஊர்லேயும் செத்துருக்காங்க, மதுரையிலையும் செத்துருக்காங்க. இந்த விஜய் ஃபேன்ஸ் அண்ட் விஜய் ட்ரோலர்ஸ் நீங்கள் எல்லாம் நாசமாக போக போகிறீங்க. இது நான் சொல்கிறேன், இன்றைக்கி பாய்காட் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனால் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ், இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லி அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ராஜாஜியோட பிளான்ஸு, அதை காமராஜ் தன்னோடதுன்னு சொல்லி சொன்னார். மோடி இப்போ எப்படி அத்வானி யார் உனக்காக சப்போர்ட் பண்ணாங்களோ நீங்கள் அந்த ஆளை இப்போ டம்மி ஆக்கி வச்சுருக்க. எல்லோரும் சொல்லுவாங்க பிளாக் மேஜிக் என்பது ஒன்று இல்லைன்னு. கண்டிப்பாக ஒன்று இருக்குது. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியும். இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நான் எதிர்பார்த்தது தான். இந்த எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் எதுக்கு இந்த நிறைய இது மக்களுக்கு உபயோகமாக இல்லை. இந்த நீங்கள் வச்சுருக்க இந்த லாஸ் ரூல்ஸ் எல்லாம். வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. நேற்று நான் நிறைய இந்த காணொளிகள் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ சடனாக ஒரு பிரபஞ்சம் சாமியார்னு சொல்லிட்டு ஒரு 4-5 காணொளி வந்துட்டு இருந்துச்சு. ஒரு சர்ச்சை, அவர் விஜயை பற்றி பேசிட்டார்னு சொல்லிட்டு ஆகையால் விஜயோட ஃபேன்ஸ் அவர்கிட்ட ஏதோ கேள்விகள் கேட்குறாங்க. எப்படி சாமியார் அரசியல் பேசலாம்னு சொல்லிட்டு. இப்போ சாமியார் உங்களை பற்றி நல்லதாக பேசினா அரசியல் தப்பு கிடையாது. பட் அதே சாமியார் உங்களை பற்றி எதனா தவறாக பேசிட்டா உடனே சாமியார் எப்படி அரசியல் பேசலாம்னா, அப்போ எப்படி ஜக்கி அரசியல் பேசலாம், எப்படி ராம் ரஹீம் அரசியல் பேசலாம், எப்படி நிறைய நார்த் இந்தியன் சாமியார்கள் ப்ளஸ் ஈவன் காஞ்சிமாட்லேயும் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருந்த சங்கராச்சாரியர்கள் எப்போவுமே அரசியல் பேசுவாங்க. அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களும் இந்த உலகத்தில் பிறந்து அவங்களுக்கும் எல்லா இதுவும் இருக்குது. ஒரு மனிதனுக்கு என்ன ரைட் இருக்குதோ அதெல்லாமே அவங்களுக்கும் இருக்குது. தே ஹேவ் எவ்ரி ரைட் அரசியலை பற்றி பேசுறதுக்கு. இந்த நிறைய பேர் நான் கேட்பேன், ஐயோ எனக்கு அரசியல் பிடிக்காது. அரசியல் பிடிக்கணும்னு தேவையே கிடையாது. பட் அரசியல் நம்மளை சுற்றி கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாழ்க்கையில் அரசியல் நம்மளை சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. எப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம ரோடில் போது அந்த ரோடு அவ்வளோ குழியும் குண்டமாக இருக்கும், அதுவும் அரசியல். நம்ம எலக்ட்ரிசிட்டி அடிக்கடி போயிட்டுருக்கோம், அந்த குவாலிட்டி ஆஃப் இந்த பவர் ஜென்ரேட்டட் சரி இருக்காது, அதுவும் அரசியல். தண்ணி அரசியல், ரேஷன் கார்டு அரசியல், ஹாஸ்பிட்டல் அரசியல், உன்னோட பஞ்சாயத்து, உன்னோட பட்டா, இது அது லொட்டு லொஸ்க்கு எல்லாமே அரசியல். ஸோ அதில் எனக்கு அரசியலில் பிடிக்காதுன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனம். அரசியலில் நடக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது ரைட், அது ஓகே. பட் நம்மளை சுற்றிட்டு இருக்கும் அரசியலை பற்றி நம்ம கண்டிப்பாக கேள்வி கேட்டே தீரும். எனக்கே நம்மளுக்கு என்ன, எப்படியோ எக்கேடாக போகிறோம்னா அதில் அந்த எக்கேடு போகிறதுல நம்ம எல்லாரும் தான் அந்த எக்கேடாக போகிறோம். அது நிறைய பேர்த்துக்கு புரியறதில்லை. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் போகுது, நம்ம எதுக்கு அடுத்தவனை பற்றி கவலைப்படணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஜென்மங்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியறதில்ல, இந்த மாதிரி நாடு குட்டி சவறு ஆகும்போது அவங்களோட வருங்கால சன்னதிகளும் இந்த கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என்று. என் கிருஷ்ணர், என் சிவன், என் காளி டெய்லி என்ன சொல்லுவாங்கன்னா, கீதா நீ பேசு, அடுத்தவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, நீ எந்த தவறை கண்டுபிடிச்சாலும் நீ தட்டி கேள். அதுக்கு நாங்கள் தான் உன்னை பேச சொல்கிறோம், தவிர நீயா அதை பேசலை. இது எது நடந்தாலும் நாங்கள் தான் உன்னை பேச வைக்கிறோம், உன்னை நீ சம்டைம்ஸ் எனக்கே தெரியாது நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யோசிப்பேன், நான் இதெல்லாம் பேசினேன்னா எனக்கு இந்த அளவுக்கு தமிழெல்லாம் வராது நிஜமாகவே. சம்டைம்ஸ் பெரிய பெரிய வார்த்தைகள் நான் பேசும்போது நான் நினச்சிப்பேன், எனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியுமான்ட்டு. ஆனால் யாரும் நம்புறதில்ல. எல்லாம் நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி ஏதோ பொய் பேசுது. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு பொய் பேசி அரசியல் பண்ணும், பொய் பேசி இந்த வீடியோகள் நடத்தி இந்த வீடியோ மூலிமா நான் சம்பாதிக்கணும்னா நான் தான் கடைசி ஆள்.
அந்த பணத்தை கூட நான் தொடவே மாட்டேன். அந்த பணத்தை எடுத்து யாருன்னா உதவி கேட்டால் நான் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுறேன் அந்த கடவுளுக்கு தெரியும். உங்கள் யாருக்கும் தெரியணும் தேவையே கிடையாது. நான் அப்போ வந்து பிரபஞ்சம் சாமியார் வந்து பிரபஞ்சம்னாலே என்னென்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலி. இந்த பிரபஞ்சம் சாமியார் வந்துட்டு ஃப்ராடுன்னு சொல்லி ஒருத்தன் போடுறான். இந்த பிரபஞ்சம் சாமியார் ஃப்ராடோ இல்லையோ அவர் பேசுனதுல நியாயம் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் டைரெக்டாகவே அட்டாக் பண்ணியிருக்கலாம் விஜயை. அவர் சொல்கிறார் விஜய் வந்தது கரெக்டு தான், அதுவும் நானும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். விஜய் கேட்ட கேள்வி ஊழலை நான் எதிர்ப்பேன்னு சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் நீ எவ்வளோ யோகியமானவன் என்று பார்த்தால் நீயே ஊழல் செய்யும் ஒரு நபர். நீ டாக்ஸ் இவேட் பண்ணிக்க, உன்னோட கார் லைசன்ஸிங் போட்டதுக்கு பணம் கட்ட, பெனால்ட்டி கட்டல, எல்லாமே நீ தவறு. நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஒரு ட்ரக் அடிக்ட், நீ ஒரு குடிகாரன், நீ வந்து எல்லாம் பேட் இது ஆல் த வைசஸ் தட் இஸ் கெட்ட பழக்கங்கள் இவங்கிட்ட இருக்குது. அப்போ உனக்கு என்ன யோகிதம் இருக்கிறது அடுத்தவங்கள கேள்வி கேட்குறது? இதெல்லாம் விடுங்க. வந்தது தப்பு கிடையாது, கேள்வி கேட்டதும் தப்பு கிடையாது. ஆனால் நீ வந்து ஒவ்வொரு தடையும் செத்துருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் நாட் கரூரில் மட்டும் சாவலை, அந்த விக்ரவாண்டியோ அதோ அந்த ஊர்லேயும் செத்துருக்காங்க, மதுரையிலையும் செத்துருக்காங்க, உன்னோட கட்சி தொண்டனே செத்துருக்காங்க. நீ வந்து அதுக்கு என்ன நீ காம்பன்சேஷன் கொடுத்த? அவங்களுக்கு என்ன நீ ஆறுதல் பேச்சு சொன்ன? அவங்களுக்கு என்ன தட் இஸ் கண்டோலன்ஸ் இது மெசேஜ் கொடுத்த? ஒன்றும் கிடையாது. அப்போ வந்துட்டு உனக்கு என்ன யோகிதம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு எங்கள் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இந்த விஜய் ஃபேன்ஸ் அண்ட் விஜய் ட்ரோலர்ஸ் நீங்கள் எல்லாம் வந்துட்டு நாசமாக போக போகிறீங்க. இது நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் நினைக்கல என்னடா இந்த அம்மா எப்போ பார்த்தா தப்பாக தான் பேசுதுன்னா அதை பற்றி காலையில் என் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி காலையில் எனக்கும் கிருஷ்ணருக்கும் நேற்று நைட்டெல்லாம் சண்டை. நான் தூங்கலை ஆக்சுவலி. நான் நைட்டெல்லாம் ஃபுல்லாக ஜபம் பண்ணேன். எனக்கு கிருஷ்ணர் சிவன் எல்லாத்தையும் பிடிச்சி திட்டி விட்டேன். எனக்கு அதை ஒன்று தான் செய்ய தெரியும். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நம்ம சண்டை போட முடியும். என்னால் அவங்கக்கிட்ட தான் சண்டை போட முடியும். இந்த மக்களுக்கு பேசுறதால எவ்வளோ பேர் நம்மளை வந்து ஏற்றுக்குறாங்க, ஏற்றுக்கல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏற்றுக்காட்டி நான் அதை பற்றி கவலையே படல. நானே சொல்ல ஐ டோன்ட் கேர். நாடு நல்லா இருக்கணும், நம்ம ஒவ்வொரு நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் என்னோட இது பேச்சிங்களை கேளுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நோ ப்ராப்ளம் அபவுட் தட் ஆல்சோ. அப்போ வந்துட்டு நான் கிருஷ்ணர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து இந்த பிரபஞ்சம் சாமியார் யாருன்னு சொல்லி. திருப்பி நான் அந்த வீடியோஸ் தேட போகும்போது இல்லை, எனக்கு வந்து இந்த எப்படி இதெல்லாம் எடுக்கிறது, இந்த ஸ்க்ரோல் பண்ணி இது பண்ணுறது அது பண்ணுறதுலாம் எனக்கு பெருசாக தெரியாது. அப்போ நான் நினச்சேன் சரி அவர் யாரோ ஒருத்தர் பார்த்தேன்னா அவர் பேச்செல்லாம் பார்த்தா ஏதோ கோயம்புத்தூர் சைடு மாதிரி தான் தெரியுது. அப்போ வந்து அவர் சரியாக பழைய அரசியல்வாதிகள் நிறைய பேர் சொல்கிறார். எனக்கு ஒரு சிலர் அதில் தெரியும், ஒரு சிலர் தெரியாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சில எம்எல்ஏஸ் எப்படி சிம்பிளாக இருந்தாங்க, குடிசையில் வாழ்ந்து எம்எல்ஏ ஆகி மக்களுக்காக சேவை பண்ணாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதில் வந்துட்டு அவர் காந்தியை பற்றி பேசுகிறாரு, காமராஜை பற்றி பேசுகிறாரு. நான் வந்து அதில் வந்து எனக்கு இது இல்லை. ஏன்னா ஐ ஹேவ் மை ஓன் ஒப்பீனியன். எனக்கு 3 வயசு இருக்கும் போதே நான் காந்தியை பற்றி கமெண்ட் அடித்த ஒரு நபர். எதுக்கு ஏதுன்னு எனக்குமே தெரியாது. எனக்கு அது ஒரு வயசாக, அந்த வயசில் நம்ம வந்து அரசியல் பேசலாமா பேசக்கூடாதா, அது காந்தியனா யாருன்னு தெரியாமல் கூட நான் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் நினச்சிப்பேன் இது கர்மான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு ஏதோ வந்துட்டு எல்லாரும் கர்ம வீரர் காமராஜர் சொல்லுவார். எனக்கு அவரை பார்த்தாலே எனக்கு ஏதோ பிடிக்காது. எனக்கு அவர் பர்சனலாக எனக்கு அவரை தெரியாது, ஒன்றும் தெரியாது. பட் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் என்னோடது அவரை அக்செப்ட் பண்ணுறதில்லை. ஏனென்றால் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் செஞ்ச ஸ்கீம்ஸ் எல்லாம் அவர் செஞ்சது அவர் செஞ்சால். பட் எனக்கு வந்து நான் ஒரு தடவை வந்து ராஜாஜியோட செக்ரட்டரி எங்கேயோ ஒரு தற்செயலாக மீட் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ராஜாஜியோட பிளான்ஸு, அதை வந்து காமராஜ் தன்னோடதுன்னு சொல்லி சொன்னார். பட் இட்ஸ் ஓகே, ஏதோ மக்களுக்கு நல்லது நடந்தால் ஓகே, அது கூட ஓகே. ஆனால் அந்த முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு அவருக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுத்து அவர் அந்த ஊர் அந்த ஏதோ ஒரு கார்பரேஷனில் ஏதோ ஒரு எலெக்ஷன் கரெக்டு, எனக்கு இந்த பேர்லாம் தமிழில் சொல்ல தெரியாது. அப்போ வந்து அவர் ஜெயிக்க வச்சார். அதே முத்துராமலிங்க தேவரை வந்து இவர் கேவலப்படுத்தினார், ஒரு கொலை குற்றத்தில் இழுத்து விட்டார், அதெல்லாம் அது. இப்போ வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம பிறந்தோமோ பொறுக்கலையோ நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் ரெண்டாவது வந்து யார் ரைட் யார் ராங்கிறது தெரியாது. ஆனால் சம்வே மை இன்ட்யூஷன் சேஸ் தட் காமராஜ் வந்து கொஞ்சம் சுயநலமாக இருந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லுது. ஏன்னா
யார் உன்னை தூக்கி எடுத்து லைக் மோடி இப்போ எப்படி வந்து அத்வானி யார் உனக்காக சப்போர்ட் பண்ணாங்களோ நீங்கள் வந்து அந்த ஆளை இப்போ டம்மி ஆக்கி வச்சுருக்க. நீ 15 இப்போ 3 தடவை டேர்ம் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அந்த ஒரு டேர்ம் அவருக்கு விட்டு கொடுத்துருக்கலாம். பட் அந்த பேராசை யாரை விடுது? எவ்வளோ பேருக்கு அந்த மனசு இது இருக்குது, அந்த குணம் விட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி ஷேர் பண்ணலாம், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம். உனக்கு ஹெல்ப் பண்ணவரையே நீ கால்வாரி விட்டுட்டான் இந்த மோடி. அப்போ வந்து நீ எப்பேற்பட்ட ஒரு நபர். ஓகே, நான் என் கிருஷ்ணன் சொல்லுவார், அவனுக்கு சீக்கிரமாக சாவு வராது கீதா, நீ கவலைப்படாத. நான் நினச்சிப்பேன் அவன் சீக்கிரமாக சாவக்கூடாது. ஏனென்றால் இந்த மாதிரி தவறு செய்தவர்கள் அவங்க தவறை அனுபவிச்சே தீரணும், அவங்க செய்த குற்றத்தை அனுபவிச்சே தீரணும். இப்போ வந்து என் காலேஜில் ஒரு பிரின்சிபல் கொள்ளை அடித்தான். எல்லாரும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ எல்லாரும் சொன்னாங்க அவன் செத்து போகணும், இப்படி அப்படி அப்படி இப்படின்னு எல்லாருமே இப்படி செஞ்சாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ எல்லாரும் என்ன வந்து சொல்ல சொன்னேன். நான் வந்து பார்த்துட்டு சொன்னேன், அவன் சாக மாட்டான், அவன் பையன் 3 வருஷத்துக்குள்ளே செத்துருவான்னு சொன்னேன். எதுக்காக சொன்னேன் எனக்குமே தெரியாது. அப்போ அந்த உடனே எல்லாரும் சண்டை. அது என்ன மேடம் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன யூஸ், இப்படி அப்படி எப்படி இப்படி விழாவிழாவெலாம் சண்டை போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவன் செத்து போயிட்டா அவனுக்கு அந்த ஒரு வழி தெரியாது, அவன் யாருக்காக இந்த பணத்தை கொள்ளடிச்சு வச்சுருக்கானோ அந்த நபரே இல்லாட்டி அப்போ தான் அவனுக்கு அந்த வலி என்றால் என்னன்னு தெரியும். அவன் எல்லாத்துக்கும் இது பண்ணான்னு செய்வினை பண்ணான், பிளாக் மேஜிக் இது அது எல்லோரும் சொல்லுவாங்க. பிளாக் மேஜிக் என்பது ஒன்று இல்லைன்ட்டு. கண்டிப்பாக ஒன்று இருக்கிறது. நான் அதை அனுபவித்திருக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியும். ஆனால் நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம அதை பற்றி சொல்லும்போது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அனுபவங்கள். ஐயல் என்னோடய அனுபவம் அவங்களுக்கு அது ரைட்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறது தவறு தான். ஓகே, பட் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து இன்னொருத்தருக்கு எதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, மற்ற மக்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான். அப்போ வந்துட்டு இந்த இதில் நான் பேசிட்டு இருக்கோம் இந்த அரசியல் பற்றி, எப்படியெல்லாம் தவறுகள் நடக்கிறது அது. அப்போ இந்த பிரபஞ்சம் சாமியார் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் பேசுனதில் அவர் என்ன வந்து பதில் மேலே பூனியாட்ட என்ன சொல்கிறார், அவர் டைரெக்டாக விஜய் அட்டாக் பண்ணுறதில்லை. ஏன் அட்டாக் பண்ணுங்க சுவாமி, ஏனென்றால் இவங்களுக்கெல்லாம் மூஞ்சியில் சொன்னால் தான் கரெக்டாக தெரியும். கடவுள் நம்மளை என்ன சொல்கிறாரு, பேசுங்கன்ட்டு. எல்லாருமே வாயை மூடிட்டு வாயை அடக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இந்த உலகத்துக்கு நீதி நியாயம் எப்போ வரும்னா வரவே வராது. அப்போ என்னோட ஒரே ஒரு கோவம் நேற்று நைட் என்னென்னா, இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸு நான் எதிர்பார்த்தது தான். இவங்க வந்துட்டு ஃபுல்லாக கோல்மால் தான் சொன்னேன், பீகார் எலெக்ஷன் வரட்டும். அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் தட் இஸ் இந்த எஸ்ஐஆர் இது இஷ்யூ பற்றி ராகுல் காந்தி தேஜஸ்வி எல்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட் தட் இஸ் பரக்கல பிரபாகர் சொன்னார், பாய்காட் த எலெக்ஷன்ஸில் நீங்கள் பங்கு கொள்ளாதீர்கள், பாய்காட் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனால் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ், இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லி. ஆனால் இப்போ நம்ம டீல் பண்ணுறது யாருன்னா பெரிய களவாணி பசங்க. இந்த பிஜேபியில் இருக்கும் இந்த சூத்திரதாதிகள், இவங்க வந்து எப்பேற்பட்ட களவாணிகள்னு சொல்லிட்டு மக்களுக்கும் புரியல, இந்த அரசியல் தலைவர்களுக்கும் புரியல. எல்லாரும் அந்த கூட்டத்தை பார்த்து மயங்கிடுறாங்க, ஐயோ நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு. இவங்க வந்து இந்த எலெக்ஷனை பாய்காட் பண்ணியிருந்தானா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதுவும் நல்லது தான். கடவுள் என்ன சொல்கிறார், மக்கள் இந்தியாவில் வந்து சூடு சொரணை இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு சின்ன நாடு, ஒரு ஸ்ரீலங்கா இல்லாட்டி ஒரு பாகிஸ்தான், பங்களாதேஷ், அங்கே தவறு நடக்கும்போது மக்கள் தட்டி கேட்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் எல்லாரும் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இதால் எவ்வளோ பேரோட வாழ்வாதாரம் எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளவில்லை. அப்போ வந்துட்டு இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விக்ட்ரி ஜெயிச்சு அவங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. மனசாட்சியை கொல்ல முடியாது. மிஸ்டர் அமித்ஷா அண்ட் மோடி அண்ட் பிஜேபி மெம்பர்ஸ் ஓவரால் செலிப்ரேட்டிங் த விக்ட்ரி. உங்கள் மனசாட்சி சொல்லும் நீங்கள் என்ன பண்ணி எப்படி ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கும் அந்த நபர்கள், எனக்கு பேர் சொல்லவும் தேவையில்லை, பட் நபர்கள் தேர், இவனுங்கெல்லாம் நல்ல வாழ்க்கையே வராது. இவங்களோட சன்னதிகள் தட் இஸ்
யாருக்காக இவங்கெல்லாம் இப்படி கொள்ளை அடித்து சம்பாதிக்கிறாங்க? ஐ டோன்ட் நோ மோடி யாருக்காக கொள்ளை அடித்து சம்பாதிச்சிருக்காரு சொல்லி கேட்டால் நான் வந்து டீ கடைக்காரன் சொல்கிறாரு, டீ கடைக்காரனோட மகன் சொல்கிறாரு. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு அவர் போட்டுக்கிற வாட்சஸ்ஸு, பென்னு, இந்த கண்ணாடியெல்லாம் பார்த்தேன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் என்னால் வாங்க முடியும். ஆனால் சம்டைம்ஸ் நான் நினைப்பேன் இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவருக்கு எங்கேருந்து இந்த காசு வருது? வந்தா உன்னோட சம்பளம் தான் அது. இந்த ஜபர்தஸ்தி 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி துணியெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எங்கேருந்து வருது? அப்போ வந்து இது கண்டிப்பாக கேள்வி கேட்க வேண்டியது தான், கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? கடவுளை பற்றி பேசுகிறாங்க, சனாதனீஸ்ன்னு சொல்கிறாங்க, சனாதனவாதின்னு சொல்கிறாங்க. அப்போ சனாதனத்தில் வந்து இப்படி கொள்ளை அடிக்கணும், திருட்டு வழியில் நம்ம வந்து பதவிக்கு வரணும்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரா? இல்லை. நியாயமாக வாழ்ந்து நியாயமாக இருந்து மக்கள்கிட்ட நியாயத்தை பேசலாம். அவங்க எல்லாருமே நம்ம பேச்சு கேட்க போகிறதில்ல, தேவையும் இல்லை, நம்ம வருத்தமும் பட வேண்டாம். இப்போ என்னோடய காணொலி 10 பேர் பார்த்தாலும் கூட அந்த 10 பேர்த்த மாற்றினா போகிறோம், அந்த 10 இன்னொரு 10 மாற்றினா போகிறோம். ஓவர் நைட் நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியும் நம்ம நினைத்தால் அது வந்து தவறு. அப்போ வந்து எங்கே இந்த நாடு சென்று கொண்டிருக்குது, இந்த சொசைட்டி எங்கே போகுதுன்னு சொன்னான்னா அது ஒரு பாதாளத்திற்குள்ளார் விழ போகுது வெகு சீக்கிரத்தில், வெகு சீக்கிரத்தில் பிரளயம். எனக்கு பிரளயம்னா வார்த்தையே தெரியாது, எனக்கு கிருஷ்ணன் தான் கற்றுக் கொடுத்தார் பிரளயம்னா என்னன்னு சொல்லி. எனக்கு பிரளயம் அவர் சொல்லும் போது நான் நினச்சி என்ன பிரளயம்னா என்னன்னு நினச்சிட்டு கேட்டேன் ஒருத்தர். அப்போ வந்து இந்த இயற்கை கண்டிப்பாக நம்மளை அடித்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் இப்போ இந்த 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடித்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நம்ம வந்து மக்களுக்கு வந்து கடவுள் வந்து நேராக வரமாட்டார். கடவுள் யாருன்னா ஒருத்தர் அனுப்புவார், இல்லாட்டி கடவுள் இந்த இயற்கை மூலியமாக நம்மளை வந்து இயற்கை ஒரு கடவுள், அந்த கடவுள் நம்மளை கண்டிப்பாக அழித்தே தீர்வார். அவ்வளோ அராஜகம் நடக்குது, அவ்வளோ அயோக்கியத்தனம் நடக்குது, எங்கே பார்த்தாலும் கொள்ளை, இந்த அரசியல் கொள்ளை, அரசியல் ஏமாற்றங்கள். ஒன்றும் இல்லை, ஃபார் ஸ்மால் எக்ஸாம்பிள், இது சம்திங் இஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ட், பட் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா என் நர்சிங் காலேஜில். அவள் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தா, ரொம்ப ஏழை வீட்டு பொண்ணு. ஓகே, நான் இது வந்து எதுக்கு பேசுகிறேன்னா, இதில் யாரோ ஒரு எஜுகேஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த விசிஸ், வைஸ் சான்சலர்ஸ், இந்த எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ், எதுக்கு இந்த வந்து நிறைய இது வந்து மக்களுக்கு உபயோகமாக இல்லை, இந்த நீங்கள் வச்சுருக்க இந்த லாஸ் ரூல்ஸ் எல்லாமே. இப்போது அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. 15 வயசில் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. புருஷங்காரன் விட்டுட்டு போயிட்டா இந்த பிள்ளைக்கு வந்து படிக்கணும்னு ஆசை. பட் அவங்க அப்பா அம்மா ஏழை ப்ளஸ் வில்லேஜு. இந்த பிள்ளைய கல்யாணம் அப்போ அந்த பிள்ளை மறுபடியும் அவங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டு, ஏன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து படிக்க போய் அந்த +2 முடித்து அவள் வந்து நர்சிங் பண்ணணும்னு சொல்லி நிறைய காலேஜஸ்க்கு போயிருக்கா. எந்த காலேஜில் அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஏனென்றால் அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை யார்கிட்ட விட்டுட்டு வருவா. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? அந்த குழந்தைய வச்சுட்டு அவள் எப்படி படிப்பா? இதுதான் ஆக்சுவல் இஷ்யூ. பட் மெனி காலேஜஸ் வந்துட்டு இல்லை, உனக்கு குழந்தை இருக்குது அயல்னாங்க. இவ கல்யாணம் பண்ணது ஒரு குற்றம் என்றால், அவள் குழந்தை பிறந்தது ஒரு குற்றம் என்றால், அப்போ வந்து இந்த நாட்டில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எதுக்கு இருக்கிறது? ஃபஸ்ட்டு 14 வயசில் கல்யாணம் பண்ணுற ஒரு குற்றம். ஆனால் இன்னும் கூட இந்த வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா உடனே மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு இந்த இதெல்லாம் மாறணும், மக்கள் மத்தியில் மாறணும். அந்த பொண்ணு எப்படியோ கடைசியில் படித்து அவளுக்கு வந்து படிக்கிறதுக்கு வசதியும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவளுக்கு ஒரு ஸ்பான்சரரை பிடிச்சி, அந்த ஸ்பான்சரரும் அந்த பொண்ணை படிக்க வச்சாரு. நாங்களும் கொஞ்சம் பண்ணோம், எங்கள் காலேஜில் நாங்கள் பண்ணோம், ஸ்பான்சரரும் பண்ணாங்க. கடைசியில் படித்து முடிச்சுட்டு அவன் வந்து ஒரு வேலைக்கு போய் இன்றைக்கி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு சூப்பரிண்டெண்டன்ட், நர்சிங் சூப்பரிண்டெண்டண்ட்டாக இருக்கா. தட் இஸ் நல்ல பதவி, நல்ல சம்பளம். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் சொன்னால், மேடம் எனக்கு என் பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும். நான் சொன்னேன், இல்லைம்மா என் பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவும் இருக்குது, நான் எப்போ ஊரில் இல்லை, நான் ஊரில் இருப்போம், நான் கூப்பிட்றேன்னு சொல்லி.
ஒரு 3 நாளைக்கு முன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி அவள் அழுவ ஆரம்பிச்சிட்டா. என்னென்னா, அவள் வந்துட்டு ரொம்ப பதட்டத்தில், மேடம் நான் வந்து உங்களை பார்க்கணும், சந்திக்கணும்னு அழுக ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், இல்லைம்மா நான் மெட்ராஸில் இல்லை, இல்லை நான் கோயம்புத்தூர் வரேன் உங்களை பார்க்கறதுக்கு. நான் சொன்னேன், எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு நீ வர, தேவையில்லை, என்ன பிரச்சனை? அப்போ வந்து கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு கன்சல்டன்ட் வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி, அது பொம்பளையா ஆம்பளையா எனக்கு தெரியாது, வந்துட்டு இந்த மாதிரி 8 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 2-3 வருஷமாக டிமிக்கி அடிச்சுட்டு இருக்காங்க. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.